உலகின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் வெவ்வேறு வகையான உயிரினங்களையும் அரிய உயிரினங்களையும் தன்னகத்தே கொண்ட நாடுகள் பெரும் பல்வகைமை நாடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 195 நாடுகளில் 17 நாடுகள் மட்டுமே பெரும் பல்வகைமை நாடுகள் என்ற பெருமையை பெற்றுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் குவாத்தமாலா. மலைகள், கடற்கரைகள், மழைக்காடுகள், அடர் வனங்கள் என விதவிதமான நிலப்பரப்பை கொண்ட குவாத்தமாலாவில் 10,000 தாவர இனங்களும் 3,000 வன உயிரினங்களும் காணப்படுகின்றன. மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான குவாத்தமாலாவை வடக்கு மற்றும் மேற்கில் மெக்சிகோவும், வடகிழக்கில் பெலிஸும், கிழக்கில் ஹோண்டுராஸும், தென்கிழக்கில் எல் சல்வடாரும் சூழ்ந்திருக்கின்றன. தெற்கில் பசிபிக் பெருங்கடலும், வடகிழக்கில் ஹோண்டுராஸ் வளைகுடாவும் குவாத்தமாலாவின் கடல் எல்லைகளாக அமைந்திருக்கின்றன. குவாத்தமாலா நகரம் குவாத்தமாலாவின் தலைநகராக இருக்கிறது. குவாத்தமாலா என்னும் சொல்லுக்கு மரங்களின் நிலம் என பொருள் சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப மரங்கள் நிறைந்து இயற்கை அழகுடன் காட்சியளிக்கிறது இந்த நாடு. கிட்டத்தட்ட 1,76,00,000 பேர் வசிக்கும் குவாத்தமாலா மத்திய அமெரிக்க நாடுகளில் மக்கள் தொகை மிகுந்த 4வது நாடாக இருக்கிறது. தற்போதைய குவாத்தமாலா நிலப்பரப்பில் மாயன்களின் நாகரீகம் செழித்து வளர்ந்திருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பானிய படைகள் அந்த பகுதியை கைப்பற்றியதன் மூலம் ஸ்பெயின் நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் குவாத்தமாலா வந்தது. 1821ஆம் ஆண்டு ஸ்பெயின் மற்றும் மெக்சிகோவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது. 1823ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐக்கிய மத்திய அமெரிக்க குடியரசு நாட்டின் ஒரு பகுதியாக குவாத்தமாலா இருந்தது. இதில் கோஸ்டாரிக்கா, எல் சல்வடார், ஹோண்டுராஸ் மற்றும் நிக்கராகுவா ஆகிய நாடுகளும் இணைந்திருந்தன. 1841ஆம் ஆண்டு இந்த குடியரசு கலைக்கப்பட்ட நிலையில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை அங்கு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை நிலவியது. இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அங்கு சர்வாதிகார ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது. லத்தீன் அமெரிக்க பகுதிகளில் விளையும் வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அமெரிக்காவின் ஆதரவோடு அங்கு சர்வாதிகாரிகளை கொண்டு ஆட்சி செய்து வந்தது. 1944ஆம் ஆண்டு ஜனநாயகத்திற்கு ஆதரவாக சர்வாதிகார ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பெரும் புரட்சி நடைபெற்றது. ஆனால் 1954ஆம் ஆண்டு மீண்டும் அமெரிக்காவின் ஆதரவோடு அங்கு சர்வாதிகார ஆட்சி நிறுவப்பட்டது. 1960 முதல் 1966ஆம் ஆண்டு வரையில் அமெரிக்க ஆதரவு அரசாங்கத்திற்கும் இடதுசாரி புரட்சியாளர்களுக்கும் நடைபெற்ற மோதலில் குவாத்தமாலா இரத்த பூமியாக மாறியது. அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீட்டின் பேரில் அங்கு தேர்தல்கள் நடைபெற்றன. நிலையான பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டது. ஸ்பானிய மொழியே குவாத்தமாலாவின் அதிகாரப்பூர்வமான மொழியாக இருக்கிறது. ஆனாலும் மாயன் இனத்தவரின் 22 மொழிகள் உட்பட 24 உள்ளூர் மொழிகள் அங்கு பயன்பாட்டில் இருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் ஸ்பானிய மொழியை அறிந்தவர்களாகவே இருக்கின்றனர். குவாத்தமாலாவின் கொடி வெள்ளை மற்றும் நீல நிறங்களை கொண்டிருக்கிறது. இடையில் வெள்ளையும் அதன் இரு புறங்களிலும் நீல நிறமும் கொடியை அலங்கரிக்கின்றன. வெள்ளை நிறத்தின் மத்தியில் நாட்டின் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிறம் நாட்டையும், இருபுறமும் உள்ள நீல நிறம்
குவாத்தமாலாவை சூழ்ந்துள்ள 2 கடல்களையும் குறிக்கிறது. குவாத்தமாலாவின் தேசிய பறவையாக குவெட்சல் என்னும் அழகிய பறவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நீளமான தோகை கொண்ட பச்சை நிற பறவையான குவெட்சலை பண்டைய காலத்திய மாயன் மற்றும் ஏஸ்டக் இனத்தவர் புனிதமான பறவையாக கருதி வந்திருக்கின்றனர். குவெட்சலுக்கு தேசிய பறவை என்னும் அந்தஸ்து கிடைத்ததற்கு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. பசிபிக் எரிமலை வளையம் என்று அழைக்கப்படும் புவியியல் பரப்பில் அமைந்துள்ளதால் குவாத்தமாலா எரிமலைகளை கொண்ட நாடாக இருக்கிறது. இங்குள்ள 37 எரிமலைகளில் 3 எரிமலைகள் இன்றும் செயல்பாட்டில் இருக்கின்றன. அதே சமயம் மத்திய அமெரிக்காவின் மிக ஆழமான ஏரி குவாத்தமாலாவில் தான் இருக்கிறது. இயற்கை அழகு சூழ்ந்து காணப்படும் அட்டிலான் ஏரி உலகின் மிக அழகான ஏரி என வர்ணிக்கப்படுகிறது. சுற்றிலும் 3 எரிமலைகள், மாயன் இனத்தவரின் கிராமங்கள் என பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புடன் இணைந்திருக்கிறது அட்டிலான் ஏரி. முதலாக சாக்லேட் பாரை கண்டுபிடித்த நாடு குவாத்தமாலாதான் என்று சொல்லப்படுகிறது. மாயன் இனத்தில் கோகோ மரம் மிகவும் மதிப்புக்குரியதாக கருதப்படுகிறது. அவர்கள் உருவாக்கிய சாக்லேட்டை கடவுளின் உணவு என்று அழைத்தனர். கடவுளின் உணவாக அவர்கள் படைத்ததுதான் இன்று எல்லோராலும் விரும்பப்படும் சாக்லேட்டாக உருமாறி இருக்கிறது. விவசாயத்தை பெருவாரியான மக்கள் மேற்கொள்ளும் குவாத்தமாலாவில் காஃபி அதிகமாக பயிரிடப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் காபி உலகின் மிக சுவையான காஃபி என்று கூறப்படுகிறது. அந்த நாட்டின் அமைவிடம், அங்குள்ள காலநிலை மற்றும் பிரத்யேகமான பயிரிடும் முறைகள் ஆகியவை அங்கு விளையும் காஃபியின் தனித்துவமான சுவைக்கு காரணமாக அமைகின்றன. குவாத்தமாலாவில் 8 இடங்கள் காஃபி பயிரிடும் பிரதேசங்களாக அறியப்படுகின்றன. இந்த 8 இடங்களில் விளையும் காஃபியும் வெவ்வேறு சுவை கொண்டதாக இருக்கிறது. நேர்த்தியான டெனிம் வகை துணிகளை நெய்வதில் மாயன் இன பெண்கள் கைதேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். குவாத்தமாலாவில் உருவாக்கப்படும் நீல நிற டெனிம் துணிகள் மிகவும் பிரபலமானவை. இதேபோல குவாத்தமாலாவில் கிடைக்கும் பச்சை மாணிக்க கற்கள் ஜேட் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை. ஆபரணங்களில் பயன்படுத்தப்படும் இந்த அரிதான கற்கள் குவாத்தமாலாவில் இருந்துதான் அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிக்கன் பஸ் என்று அழைக்கப்படும் வண்ணமயமான பேருந்துகள் குவாத்தமாலாவின் பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவில் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்று வரும் பள்ளி பேருந்துகள் 10 ஆண்டுகள் அல்லது 1,50,000 மைல்கள் தூரம் ஓடியவுடன் ஏலம் விடப்படுகின்றன. அந்த பேருந்துகள் குவாத்தமாலாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு சிக்கன் பஸ்ஸாக உருமாற்றப்பட்டு சாலைகளில் உலா வருகின்றன.